வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 52 அணிகள் பங்கேற்கும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியினை முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் 2 சிறுமிகளை 6 வாலிபர்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் 5.15 கோடி மோசடி செய்த மேற்கு வங்க வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் பேருந்து ஓட்டுநரை கத்தியால் வெட்டியவரை போலீஸ் தேடி வரும் நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 52 அணிகள் பங்கேற்கும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியினை முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி ஆண்டுதோறும் பல்வேறு மாநிலங்களில் நடப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகம் சார்பில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நேற்று தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். வருகின்ற 19ஆம் தேதி வரை நடைபெறும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் 17 வயதுக்குட்பட்ட பிரிவில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், கோவா, ஜார்க்கண்ட், கொல்கத்தா, டெல்லி, அந்தமான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களிலிருந்து 27 ஆடவர் அணிகளும் 25 பெண்கள் அணிகளும் என 52 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு சாம்பியன் கோப்பை வழங்கப்படுகிறது. இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகத்தின் செயலாளர் ரகோத்தமன் தலைமையில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். சைபர் குற்றங்களை தொழில்நுட்ப ரீதியாக கண்டுபிடிக்க சிறப்பு பயிற்சி பெற்ற 10 சைபர் கமாண்டோக்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இந்தியாவில் சைபர் கிரைம் குற்றங்களை கண்டுபிடிக்கவும் அதனை தடுக்கவும் மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் மூலம் தேர்வு நடத்தி அதில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து கமாண்டோ பதவி வழங்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக போலீஸ் துறையில் துணை கமிஷனர் பதவிக்கு கீழ் உள்ள போலீஸ் அதிகாரி முதல் கான்ஸ்டபிள் வரை சைபர் கிரைம் கமாண்டோ தேர்வை எழுதலாம். அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு அகில இந்திய அளவில் நடந்த கமாண்டோ தேர்வை 1000க்கும் மேற்பட்டோர் எழுதினர். அதில் கம்ப்யூட்டரில் நுண்ணறிவு பெற்ற 346 நபர்கள் தேர்ச்சியடைந்தனர். அதில் தேர்ச்சி பெற்ற புதுச்சேரி போலீசார் 10 நபர்கள் சென்னை ஐஐடி, கேரள மாநிலம் கோட்டயம் ஐஐடி, குஜராத் ஆர்ஆர்பி ஆகிய நிறுவனங்களில் சைபர் பாதுகாப்பு, ஒயர்லெஸ், இஆர்சி, தடயவியல் உள்ளிட்ட சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பது தொடர்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. 6 மாதம் பயிற்சி முடித்த 10 கமாண்டோக்களுக்கு டிஜிபி அலுவலகத்தில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சிறப்பு பயிற்சி பெற்ற கமாண்டோக்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பிக்கள் நாரா சைத்தன்யா, கலைவாணன் உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் பழைய குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருப்பவர்களும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், சைபர் கிரைம் போலீசில் கடந்த ஆண்டு வரை 3100 சைபர் குற்றங்கள் தொடர்பாக புகார்கள் வந்தன. அதில் 46 கோடி ரூபாய் பொதுமக்கள் பணத்தை ஏமாந்துள்ளனர். 10 கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. கடந்த பட்ஜெட்டில் சைபர் கிரைம் போலீஸ் துறையில் பொருட்கள் வாங்க 1 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. விஐபி பாதுகாப்பிற்காக புதிய புல்லட் ப்ரூஃப் கார் வாங்கப்பட்டுள்ளது. சைபர் குற்றங்கள் நடப்பதை தடுக்கவும், சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்தவும், போக்குவரத்து நெரிசலை தடுக்க இரவு நேரங்களில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த போலீஸ் துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பழைய குற்றவாளிகள் கண்காணிக்கப்படுவதுடன் அவர்களுடன் தொடர்பில் உள்ளவர்களும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் என்றார். அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்களிலும் வெளியானது. இதனையொட்டி அஜித் ரசிகர்கள் பால் அபிஷேகம் செய்து கொண்டாடினர். அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்களிலும் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியானது. திரையரங்கம் முன்பு ஒன்று கூடிய அஜித் தலைமை ரசிகர் மன்ற ரசிகர்கள் அஜித்தின் கட் அவுட் மற்றும் பேனருக்கு 20 லிட்டர் பால் அபிஷேகம் செய்து கொண்டாடினர். தொடர்ந்து தியேட்டர் முன்பு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள்
பரிசுகள் வழங்கி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினார்கள். இது குறித்து அஜித் ரசிகர்கள் கூறும்பொழுது, நீண்ட நாட்களுக்கு பிறகு அஜித் நடித்த திரைப்படம் வெளியாகி இருப்பது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. மற்ற நடிகர் போல் இல்லாமல் தனது குடும்பத்தை பாருங்கள் என்று அவர் சொல்வது மிகவும் பிடித்திருக்கிறது. அதனால் இன்று வரை நாங்கள் அஜித் ரசிகராக தொடர்கிறோம் என்று மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். புதுச்சேரி தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் 5.15 கோடி மோசடி செய்த மேற்கு வங்க வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். மேட்டுப்பாளையம் தனியார் நிறுவனத்தின் மேலாளர் சுகியா. இவருக்கு கடந்த 25ஆம் தேதி நிறுவனத்தின் உரிமையாளர் புகைப்படத்துடன் கூடிய வாட்ஸ்அப் கால் வந்தது. அதில் பேசிய நபரை நிறுவனத்தின் உரிமையாளர் என நம்பி அவர் கூறிய வங்கி கணக்குகளில் பல தவணைகளாக 5.15 கோடி ரூபாயை சுகியா அனுப்பினார். இந்நிலையில் உரிமையாளர் போனில் பேசிய பொழுது சுகியா பணம் அனுப்பிய விவரத்தை கூறினார். அதிர்ச்சி அடைந்த உரிமையாளர் பணம் அனுப்பிய வங்கி கணக்குகள், வாட்ஸ்அப் கால்களை ஆய்வு செய்ததில் அவரது புகைப்படத்தை வைத்து போலி முகநூல் பக்கத்தை துவக்கி மர்ம நபர் மோசடி செய்தது தெரியவந்தது. இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மோசடியில் ஈடுபட்டது மேற்கு வங்க மாநிலம் முஷிராபாத் மாவட்டத்தை சேர்ந்த நசீபுல் இஸ்லாம் என தெரியவந்தது. மேற்கு வங்கம் சென்ற போலீசார் அவரை கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் போலி நகையை அடகு வைத்து மோசடி செய்த கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 1.20 லட்சம் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் அசோக்குமார். இவர் முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் அடகு கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் சுந்தரமூர்த்தி என்பவர் வேலை செய்து வருகிறார். கடந்த 5ஆம் தேதி அடகு கடைக்கு வந்த மர்ம நபர் சுந்தரமூர்த்தியிடம் 16 கிராம் தங்கச் செயினை அடகு வைத்து அதற்கு ஈடாக ரூபாய் 85,000 வாங்கி சென்றுள்ளார். அந்த செயினை அசோக்குமார் வந்து சோதனை செய்த பொழுது அது போலி நகை என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக அசோக்குமார் அளித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து கடை மற்றும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் ஆய்வு செய்தனர். அப்பொழுது காரில் வந்த 2 நபர்கள் நகைக்கடையில் நகை வைத்து பணம் பெற்று சென்றது தெரிய வந்தது. இவர்கள் 2 நபர்களும் வில்லியனூரிலும் இதேபோல் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் சென்னை திருவான்மியூரில் பதுங்கி இருந்த ஒரு குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் சென்னை ஓசூரை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பது தெரிய வந்தது. அவரிடம் நடத்திய விசாரணையில் கொட்டிவாக்கத்தை சேர்ந்த பிரசாத் என்கிற லால், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஷேக் இஸ்மாயில் ஆகியோருடன் சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. ஷேக் இஸ்மாயில் போலி நகையை தங்க நகை போல் செய்து கொடுத்துள்ளார். அதனை சுரேஷ்குமாரும் பிரசாத்தும் காரில் சென்று அவசர தேவைக்கு அடகு வைப்பது போல் வைத்து பணம் பெறுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இவர்கள் 3 நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1.20 லட்சம் ஒரு காரை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் 6 நபர்களிடம் 5.99 லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் வைத்திலிங்கம். இவர் ஃபேஸ்புக் மூலம் வெளிநாட்டில் வேலை உள்ளது என்ற விளம்பரத்தை பார்த்தார். அதிலிருந்த வாட்ஸ்அப் எண் மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். எதிர்முனையில் பேசிய நபர் விசா பதிவு செய்ய முன்பணம் அனுப்ப வேண்டும் என்று கூறினார். அதை நம்பி 3.82 லட்சத்தை அனுப்பி ஏமாந்தார். தவளக்குப்பத்தை சேர்ந்த தையல் நாயகி என்பவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார். அதை நம்பிய அவர் 1.83 லட்சம் அனுப்பி ஏமாந்தார். லாஸ்பேட்டை சேர்ந்த நன்னன் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டிக்கு கடன் தருவதாக கூறினார். அதற்காக செயலாக்க கட்டணம் கட்ட வேண்டும் என்று கூறியதை அடுத்து அவர் 21,000 அனுப்பி ஏமாந்தார். உழவர்கரையை சேர்ந்தவர் சுப்ரதா 9,000, கருக்கலாம்பாக்கம் சந்திரகுமார் 2,000, வில்லியனூர் நரேந்திர அகர்வால் 2,000 அனுப்பி மோசடி செய்யும் கும்பலிடம் ஏமாந்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்த கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 2 சிறுமிகளை 6 வாலிபர்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 2 வாலிபர்களை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில் மேலும் 4 நபர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 14 வயது மாணவி 8ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி சிறுமி மற்றும் அவருடைய தோழி ஆகியோர் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென 2 பேரும் இல்லாததை கண்டு பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே சிறுமியின் பெற்றோர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து இருவரையும் கண்டுபிடித்தனர். தொடர்ந்து 2 சிறுமிகளிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில்
பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியானது. அதில் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த புஷ்பராஜ் மணி ஆகியோர் 2 சிறுமிகளை காதலிப்பதாக கூறி கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று உல்லாசமாக இருந்துள்ளனர். மேலும் அந்த 2 வாலிபர்கள் அவர்களின் நண்பர்களை அழைத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் இவ்வழக்கை போக்சோ வழக்கு பதிந்து புஷ்பராஜ் மணி ஆகியோரை முத்தியால்பேட்டை கிரைம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து இவ்வழக்கில் தொடர்புடைய 4 நபர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் பேருந்து ஓட்டுநரை கத்தியால் வெட்டியவரை போலீசார் தேடி வரும் நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி செல்லிப்பட்டு திருவண்ணாமலை மெயின் ரோட்டை சேர்ந்தவர் முத்துக்குமரன், தனியார் பேருந்து ஓட்டுநர். இவருக்கும் சோரப்பட்டை சேர்ந்த சங்கர் முருகன் என்பவருக்கும் இடையில் பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்து வந்தது. இதனிடையே நேற்று காலை இவர் சோரப்பட்டு பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தி பயணிகளை இறக்கியுள்ளார். அப்பொழுது அங்கு வந்த சங்கர் முத்துக்குமரனை முத்துக்குமாரா தகாத வார்த்தைகளால் திட்டி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பின் தலையில் ஓங்கி வெட்டியுள்ளார். இதனை கண்ட பயணிகள் அலறியுள்ளனர். உடனே அவரை அங்கிருந்தவர்கள் மண்ணாடிப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முத்துக்குமரனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து திருக்குன்னூர் போலீசார் வழக்கு பதிந்து சங்கரை வலை வீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என பொது மேலாளர் முகமது இஸ்மாயில் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் வசிக்கும் தகுதியானவர்களிடமிருந்து தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தற்காலிக ஓட்டுநருக்கு 560 ஊதியமும் தற்காலிக நடத்துனருக்கு 553 என ஊதியமாக 8 மணி நேர பணியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநருக்கு 1/4/2025 அன்று வயது 25 முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். நடத்துனருக்கு 1/4/2025 அன்று வயது 25 முதல் 32 வயதுக்குள் இருக்க வேண்டும். அரசின் நெறிமுறைகள் படி தகுதியான வகுப்பினர்களுக்கு வயது வரம்பு தளர்த்தப்படும். ஓட்டுநர் பணிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சியும் கனரக வாகனர் ஓட்டுநர் உரிமம் 2 ஆண்டு கனரக வாகனம் ஓட்டிய அனுபவ சான்றிதழ் அவசியம். நடத்துனருக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியும் நடத்துனர் உரிமமும் முதலுதவி சான்றிதழ் நடத்துனர் உரிமம் பெற்ற பிறகு பேருந்து நிறுவனத்தில் பணிபுரிந்த 6 ஆண்டு கால அனுபவ சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். ஓட்டுநர் நடத்துனர் பணிகளுக்கு தகுதி திறன் தேர்வு மற்றும் உடற்கல்வி தேர்வு நடத்தப்படும். எனவே விருப்பம் உள்ளவர்கள் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் புதுச்சேரி பணிமனை உதவி பொறியாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவம் பெற்று விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருபுவனை தொகுதி திருவண்டார்கோவில் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலகம் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்மின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலகம் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை ரூபாய் 32,65,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் தெற்கு துணை ஆட்சியர் குமரன், தாசில்தார் சேகர், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டிட கோட்டம் செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் ஜோதி, ஒப்பந்ததாரர் ராஜா உட்பட தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இப்பணியை புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் 1 வாயிலாக 3 மாதத்தில் பணி நிறைவடைந்து பயன்பாட்டிற்காக அளிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் பங்குனி உத்தர பெருவிழாவினை முன்னிட்டு சேதராப்பட்டு பகுதியில் சுமார் 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக பகுதியான மயிலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்தர பெருவிழாவினை முன்னிட்டு ஆலயத்தின் சிறப்பு பூஜைகள் மற்றும் இரவு திருக்கல்யாணம், அதனைத் தொடர்ந்து திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தல் நிகழ்ச்சியானது மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. மேலும் பங்குனி உத்தர பெருவிழாவினை முன்னிட்டு சேதராப்பட்டு பேருந்து நிறுத்தம் அருகே சேதராப்பட்டு ஆலய அறங்காவலர் குழு புருஷோத்தமன் ஏற்பாட்டில் சக நண்பர்கள் ஒன்றிணைந்து சுமார் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மயிலம் திருத்தேர் விழாவினை முன்னிட்டு வழங்கப்பட்ட அன்னதான நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு வழியாக சென்ற ஏராளமான பக்தர்கள் அன்னதானத்தை பெற்று சென்றனர்.
மகளிர் தின விழாவிலிருந்து தனது அரசியல் பணியை தீவிரப்படுத்தப் போவதாக முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மகளிர் தின விழா சன்வே உணவகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த அதிமுக பல்வேறு பிரிவை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மகளிர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மகளிர் தின விழாவில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், கடந்த 4 ஆண்டுகளாக அரசியல் பணி இல்லாமல் இருந்ததாகவும், தற்பொழுது மகளிர் தின விழாவின் மூலம் தனது அரசியல் பயணத்தை தீவிரமாக தொடங்க உள்ளதாக தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் வேறு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த நீங்கள் எதற்காக அந்த தவறை செய்தோம் என்று மக்கள் நினைப்பதாகவும், மீண்டும் அப்படி ஒரு தவறு நடக்காமல் தொகுதி மக்கள் நல்லவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான மகளிர்களுக்கு இலவசமாக பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மகளிர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயின் சமூகத்தினர் ஆடல் பாடலுடன் சென்று வழிபாடு நடத்தினர். புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி 45 அடி சாலையில் உள்ள ஜெயின் கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகாவீரர் சிலை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. அண்ணா சாலை, வள்ளலார் சாலை, காமராஜர் சாலை, பாரதி வீதி வழியாக மீண்டும் ஜெயின் கோவிலை வந்தடைந்தது. ஊர்வலத்தில் சென்றவர்கள் மகாவீரரின் போதனைகளை உச்சரித்தபடி ஆடல் பாடலுடன் சென்றனர். ஊர்வலத்தில் ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள், மகளிர், குழந்தைகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஜெயின் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. மேலும் மகாவீர் ஜெயந்தியையொட்டி புதுச்சேரியில் இறைச்சி கடைகள், மதுக்கடைகள் மூடப்பட்டு இருந்தன. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் கருமாதி கொட்டகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் ரூபாய் 8,15,870 ரூபாய் மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முரளி, ஒப்பந்ததாரர் ராஜா, பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தனியார் பள்ளி ஊழியர்களின் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தனியார் பள்ளி ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள், ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து சம்பளம் வழங்க வேண்டும் என்று 15 வருடங்களுக்கு மேலாக தனியார் பள்ளி சங்கங்களின் சம்மேளனமும் அரசு ஊழியர் சம்மேளனமும் சேர்ந்து பல போராட்டங்களை நடத்தியும் கல்வித்துறை மெத்தனமாக செயல்படுகிறது. இதனை கண்டித்து சுதேசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கௌரவ தலைவர் பிரேமதாசன் மற்றும் ராதாகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் முனுசாமி, தனியார் பள்ளி சம்மேளன பொறுப்பாளர் கிறிஸ்டோபர் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 52 அணிகள் பங்கேற்கும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியினை முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் 2 சிறுமிகளை 6 வாலிபர்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் 5.15 கோடி மோசடி செய்த மேற்கு வங்க வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் பேருந்து ஓட்டுநரை கத்தியால் வெட்டியவரை போலீஸ் தேடி வரும் நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.